சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமணியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள்ளெய்துவதே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழோதன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 37வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திரு உலாமாலை பற்றி சிந்திக்க நம்முடன் சிவமங்கையரசி அம்மா இணைந்துள்ளார்கள். அம்மா திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் பன்னிசை பேராசிரியர் ஆவார்கள். பல வகுப்புகளில் கலந்து கொள்கிறார். பல கோவில்களில் திருமுறை மற்றும் சித்தாந்த உரை நிகழ்த்தியுள்ளார். சித்தாந்த ரத்தினம், திருமுறை செல்வர் போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். இப்பொழுது அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ, அருள்மிகு விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு முக்கண்ணி அம்மை உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகளே சரணம் சரணம். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மனம் மெய் மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கி திருவருளாலும் குருவருளாலும் அடியேன் சிந்திக்க இருக்கும் பகுதி நம்பியாண்டார் நம்பி அருளிய ஆளுடை பிள்ளையின் திருவுலாமாலை என்பதாகும். நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தில் திருவருளாலும் குருவருளாலும் பேச உள்ளேன். இந்த வாய்ப்பை எமக்கு அருளிய சிவ திருமதி லாவண்யா அம்மா அவர்களுக்கும் சிவ திரு முனைவர் கோ நல்லசிவம் ஐயா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன்னுரை கொடுத்த சிவ குந்தவை அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வாழ்ந்த காலம் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என கருதப்படுகிறது. அதாவது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலமாக கருதப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பி எழுதிய 10 நூல்களில் 6 நூல்கள் சம்பந்தரின் புகழை பாடுபவையாக அமைகின்றன. ஆளுடை பிள்ளையார் திருவுலாமாலையில் 143 கண்ணிகளை இயற்றியுள்ளார். இவை கலிவெண்பாவால் பாடப்பட்டுள்ளது. இதில் பாடல் பாங்கு என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். சம்பந்தர் வீதியில் உலா வந்த பாங்கு 116 கண்ணிகளில் சொல்லப்படுகின்றன. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பெண் என்று சொல்லப்படுகின்ற 7 வகை பருவ பெண்களும் சம்பந்தரை பார்த்தனர் என்று தனித்தனியாக சொல்லாமல் தொகுப்பாக சொல்லுவதால் அவர்களின் நிலை விரிவாக்கப்படுவதால் இவை திருவுலா மாலை என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் துன்ப மாலை, வஞ்சின மாலை இது போன்ற அமைப்புடையது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டு நிலையில் உயிரின் அறிவை ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. வினையின் காரணமாக ஆணவ மலத்தின் சக்தி உயிர்களை ஒரே அளவில் பற்றாமல் வேறு வேறு அளவில் பற்றி இருக்கும். வினையை அடிப்படையாக கொண்டுதான் உயிரின் பக்குவம் மாறி மாறி இருக்கும். இதை குறிக்கும் வகையில்தான் 7 வகை பருவ மகளிர்கள் இங்கு சொல்லப்படுகின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பியாண்டார் நம்பி இந்த திருவுலாமாலையில் 25 தலைப்புகளில் தனது செய்யுளை பதிவு செய்கிறார். அவற்றின் முதல் தலைப்பு சீர்காழியின் வயல் சிறப்பு. இது 1 முதல் 10 கண்ணியாக இருக்கின்றது.
வாருங்கள் என்னுடன் சீர்காழி நகரின் சிறப்பை வளத்தை இன்புற்று காண்போமாக. அழகான செந்தாமரை மலர்களை உடைய பெரிய குளத்தில் இளமை வாய்ந்த எருமை பாய்ந்ததால் நீருக்கடியில் வாழ்ந்த பறவைகளும், அக்குளத்தின் நீரில் வாழ்கின்ற பறவைகளும், கரையில் வாழ்கின்ற பறவைகளும் அஞ்சி ஓடின. கயல் மீன்கள் அச்சம் கொண்டு போக வேறு வழியின்றி இருந்தன. குவளை மலர்கள் சிதைந்ததால் அதிலிருந்து தேன் சிந்தியது. செங்கழுநீர் பூவின் காம்பு சிதைப்பட்டது. இவையெல்லாம் எருமை பாய்ந்ததால் ஒருங்கே நடந்தது என்று நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்கின்றார். இனி எருமை பாய்ந்ததால் தனித்தனியாக நடந்த செயல்களை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம். எருமை நீரில் பாய்ந்ததால் இறா மீன்கள் அங்கும் இங்கும் பாய்ந்தன. கழிற்று மீன்கள் தேன் நிறைந்த மலர்களை உடைய குளத்தின் நீருக்கு அடியிலேயே அஞ்சி இருந்தன. மேலும் வாழை மீன்கள் எப்படிப்பட்டவை என்றால், இயல்பாகவே மேலே துள்ளுவதாகிய வாழை மீன்கள் துள்ளி கரையிலே பாய்ந்தது. இவை தனியாக நிகழ்ந்த நிகழ்ச்சியாக சொல்லப்படுகின்றது. அடுத்து வாழை மீன்கள் கரையில் பாய்ந்ததை கண்டு மனம் வருந்திய நண்டுகள் சென்னல் விளையும் இடத்தை அடைந்தன. வாழை மீன்கள் தங்கள் மேல் பாயாது கரை மேல் பாய்ந்ததை கண்டு அச்சம் கொண்ட அச்சம் நீங்கி செந்தாமரையின் மலர் மலர்ந்தது என்று ஒரு அழகான இயற்கை காட்சியை நம் முன்னே தத்ரூபமாக வடிக்கின்றார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். நீலோர்பவம் கண் விழித்திருந்தது. நெய்தல் மலர் ஒன்றும் விளங்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தது. ஆயினும் வாழை மீன் கரையில் பாய்ந்த அதிர்ச்சியால் அன்னத்தின் தூக்கம் ஒழிந்தது என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர். ஆண் வண்டு பெண் வண்டினை விட்டு ஓடியது. சைவ சித்தாந்தத்தில் பொதுவாக இறைவனை ஆணாகவும் உயிர்கள் எல்லாம் பெண்களாகவும் கருதப்படுகின்றன. இதைத்தான் மாணிக்க வாசகர் பூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் என்று சொல்லுகிறார். அதாவது யான் எனது என்று செருக்குடைய தேவர்கள் எல்லாம் இறைவனை வணங்கும் போது சிவபெருமான் தன் காலை கூசி எடுத்துக் கொள்வார் என்று பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் தனது திருவாசக உரையில் பகிர்கின்றார். அடுத்து இவற்றையெல்லாம் கண்டு சிவந்த வாயினை உடைய கூதமலர் வாழைத்தண்டு தன் பற்கள் தோன்ற சிரித்தது. இவையெல்லாம் வாழை கரையில் பாய்ந்ததால் செயற்கையாக நிகழ்ந்தது என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். வள்ளைப்பூ சிரிக்க, குமுதம் சிரிக்க, தாமரை மலர்கள் தேனை சிந்தின என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். இந்நிலையில் நிலவை போன்று வெண்ணிறமுடைய செந்தாமரை மலராகிய படுக்கையில் படுத்திருந்து கரு உயிர்க்கும் வேதனையில் கீழே இறங்கி சங்கு முத்த ஈன்றது என்று ஒரு அழகான உவமையை ஆசிரியர் இங்கு பதிவு செய்கிறார். இங்கனம் உள்ள போது வளம் பொருந்திய பண்ணையில் உள்ள கரும்பு சாரும் வாழையின் சாரும் தாமாகவே வழிந்து வயல் வழிகளை அழித்து சென்றது என்று பதிவு செய்கிறார். இந்த தேனானது வயல்களில் உள்ள தாமரை இலைகளின் மீது தேங்கி நின்றது. அத்தேனின் மீது செந்நெற்கதிர்களின் ஒளி வீழ்ந்தமையால் தாமரை இலையானது சூரியனை போல பிரகாசிக்கின்றது என்று ஒரு அழகான வர்ணனையும் நமக்கு சொல்லுகின்றார் ஆசிரியர். இவ்வாறு வாழை மீனும் எருமையும் பாய்வதால் ஒவ்வொரு உயிரினமும் அடையும் மாற்றம் பற்றி சொல்லப்படுகின்றது. அதாவது வாழை மீனும் எருமை மீனும் ஆணவ மலமாக நாம் கொண்டேமேயானால் இந்த உயிர்கள், அதாவது பல வகையான பக்குவப்பட்ட உயிர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாற்றத்தை அடையும். எப்படி இந்த உயிரினங்கள் ஒவ்வொரு மாற்றத்தை அடைந்தது போல பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் ஒவ்வொரு மாற்றத்தை அடையும் என்று இந்த சித்தாந்தத்தை மிக அழகாக இயற்கையோடு நமக்கு பொருத்தி காட்டுகின்றார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். அடுத்தது குறிப்புரையில் இலக்கணம். இதில் 7வது கண்ணியில் நகை காட்ட, வாய் காட்ட, தேன் காட்ட என்ற தொடரில் காட்ட என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளில் வருவதால் இந்த கண்ணியில் சொற்பொருள் பின்வருநிலை அணி இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக 8வது கண்ணியில் மல்லை என்ற சொல்லை மல் கூட்டல் ஐ என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். மல் என்றால் வளத்தை குறிக்கின்றது. ஐ என்பது சாரியை என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சொல்லை பிரிக்கும் போது பொருளை உணர்த்தாமல் சார்ந்து வடும் இடைச்சொல்லை நன்னூல் சாரியை என்று சொல்லுகிறது.
அடுத்து இந்த வயல் சாதனத்தின் குறியீடாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிரமாணம் என்ன என்றால், மாணிக்க வாசகர் அச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு என்று சொல்லுகின்றார். அதுபோல இப்போ திருஞான சம்பந்தர் சீர்காழி பதிகங்களில் வயல் என்ற சொல் வரும் இடங்களை எல்லாம் நாம் சிந்திக்கலாம். கரையணி பொழில் நிறை வயலணி கழுமலம் அமர் கனல் உருவினன் என்றும், காரார் வயல் சூழ் காளிக்கோன் என்றும், பொன்னார் வயல் பூம்புகிழி நகர்தானே என்றும், நரையிலங்கு வயல் காளி தமிழ்ஞான சம்பந்தன் என்றும், கலங்கள் வந்து கார்வயல் ஏறும் களிகாளி என்று சம்பந்தர் பதிகங்களில் சீர்காழியின் வயல் சிறப்பு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக பாக்கு மர வர்ணனை 11, 12, 13 கன்னிகளில் அமையப்பெறுகின்றன. குற்றமற்ற நீரில் விளையும் முத்தினை போன்று இளம் பாக்குக்காய் உள்ளது. மரத்தின் தோல் மரகதம் போல் பச்சை நிறத்தில் உள்ளது. பின்னாடி இருக்கட்டும்பா. முற்றிய பாக்கு, அதாவது பழுத்த பாக்கானது ஒளியின் கூட்டமாக மிளர்கின்றது. அழகிய வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட தங்க நகை போன்று உள்ளது இந்த பழுத்த பாக்கின் நிறம். பாக்கின் காய்களும் கனிகளும் அதன் இலைகள் அசையும்படியும் இலைகள் துவளாதபடியும் இலையின் கீழே உரிய இடத்தில் சேர்ந்து ஓங்கி உள்ளது என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். பாக்கு மரம் மகளிருக்கு உவமையாக சொல்லப்படுகின்றது. பாக்கு மரம் என்ற கன்னி வெள்ளை, பச்சை, சிவப்பு பட்டாடை உடுத்தி உள்ளாள். வெள்ளை என்பது பாக்கு மரத்தின் காயை குறிக்கிறது. பச்சை என்பது பாக்கு மரத்தின் தோலை குறிக்கிறது. சிவப்பு என்பது பாக்கு மரத்தின் பழுத்த பழமாகிய நிறத்தை குறிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கு மரத்தின் பூவிதழ் பெண்ணின் தோடாகவும் இளம் தளிர் குழையாகவும் அமைந்துள்ளது என்று உமையொரு பாகனாக பாக்கு மரம் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார் ஆசிரியர். தோடுடைய செவியன் என்ற ஞானசம்பந்தரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். இவைகளுடன் பாக்கு மகளிரின் கண்கள் போன்று உள்ளது என்று பாக்கு மர வர்ணனையை கூறுகின்றார் நம்பியாண்டார் நம்பியவர்கள். இதில் குறிப்புரையாக தோடு பூவிதழையும் குளை இளந்தளிரையும் இளந்தளிரையும் குறித்து சிலேடையாக நின்றது. அடுத்தது மாமரத்தின் வர்ணனையாக 14, 15வது கன்னிகளில் சொல்லுகின்றார் நம்பியாண்டார் நம்பியவர்கள். யானையின் தீப்பொறி போன்ற கண்கள் வெப்பத்தை சிதறுகின்றன. அதுபோல் மாமரத்தின் இளம் தளிர் வெப்பத்தை சிதறுகின்றது. இளம் தளிர் சிவப்பு நிறத்தில் உள்ளதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொடிய சினத்தால் யானையின் வாயிலிருந்து ஒழுகும் மதநீர் எப்படி உள்ளது என்றால், மாமரத்தின் காம்பிலிருந்து வருகின்ற பாலுக்கு உவமையாக சொல்லப்பட்டுள்ளது. யானை சோலையின் உள்ளே உள்ள நிழலின் கூடத்தை அடைகின்றது. மாமரத்தின் நிழல் சோலையில் உள்ள கூடத்தை போன்று உள்ளது என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர். கூடத்தில் உள்ள கட்டுத்தறி மாமரத்திற்கு உவமையாக சொல்லப்படுகின்றது. வளைந்த கொம்புகளை உடைய யானை மாமரத்தின் வடிவத்தை ஒத்து உள்ளது. ஆனால் இந்த இடத்துல ஒரு அருமையான கற்பனையை நம்பியாண்டார் நம்பி நமக்காக சொல்லுகின்றார். என்ன கற்பனை என்றால், ஆனால் இந்த மாமரம் என்ற யானை கொலை புரியாத தன்மையை உடைய அதிசய ஆணைகள் என்று பதிவு செய்கின்றார். கொலை புரியா நீர்மயவாய் கொம்பு வளை தேர்ந்து மலை என்ற வரிகளின் மூலம் பதிவு செய்கிறார் நம்பியாண்டார் நம்பியவர்கள். அடுத்து தென்னை, வாழை, பலா முதலியவற்றின் சிறப்புகளை பற்றி 16 முதல் 19 கன்னிகளில் சொல்லுகின்றார் நம்பியாண்டார் நம்பி. மேன்மையுடைய தென்னை திரண்ட நீரை தருகிறது. ஏன் மேன்மையுடைய தென்னை என்று அழைக்கின்றோம்? பிள்ளையை பெத்தா கண்ணீரு, தென்னையை பெத்தா இளநீர் என்பது பழமொழி என்பதால் மேன்மையுடைய தென்னை என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். வாழை மரம் பூக்களை தந்து வாழையடி வாழையாக தேன் ததும்பும் வாழை கனிகளை தருகின்றது. நெருக்கமான பருமனான வாழைக்கனிகளை கொண்ட வாழை மரத்தின் அகன்ற தோட்டத்தை கொண்டது இந்த சீர்காழி நகரம். பலாச்சுளையின் நறுமணம் 8 திசைகளிலும் பரவுகிறது. பலாக்கனி வெடித்து அதன் சாறு நிலத்தை மூடும் அளவிற்கு நிறைந்து ஓடுகிறது என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர். மஞ்சளின் அழகிய தோப்பும் மாதுளையின் நீண்ட சோலையும் இஞ்சி இளமரச் சோலையும் நிறைந்து உள்ள ஊராக காளிநகர் விளங்குகின்றது. இதில் 16வது கண்ணியில் கணிகாளன் என்ற சொல்லில் 3ஆம் வேற்றுமையுருவு
ஆண் என வந்துள்ளது, ஆண் வந்துள்ளது. அது ஓடு என்ற உருவின் பொருளில் வந்துள்ளது. அதாவது கனிகளோடு என்ற பொருளில் வந்துள்ளது. அதன் சிறப்பு தன்மையை காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஞானசம்பந்தர் தோன்றியதன் பயன் 59வது கண்ணியிலிருந்து 63வது கண்ணியாக இருக்கிறது. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத வரம்பரை ஒழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று தெய்வ சேக்கிழார் சம்பந்தரின் அவதாரம் பற்றி சொல்லுகின்றார். 16,000 திருப்பதிகங்களை அருளியவர் திருஞான சம்பந்தர். சீர்காழி தலத்தில் தோன்றிய வீடு வேற்றினை கொள்ளை கொள்ள விட்ட வள்ளல் திருஞான சம்பந்தர் என்று பதிவு செய்கிறார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். அடுத்து சம்பந்தர் பெருமையாக 64 முதல் 67 கண்ணிகளில் சொல்லுகின்றார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். கவுனியர் குலத்து ஒப்பற்ற தலைவனான சம்பந்தர் ஞான சுடர் விளக்காய் நற்றவத்தோர் கற்பகமாய் விளங்குகின்றார். வேதத்தின் பொருளை விரித்துணர்ந்த தத்துவன், நித்தன், சைவர்களின் அரசன் என்று புகழப்படுகின்றார் காளிவேந்தர். சம்பந்தரின் வருகையால் கலி உலகம் கெடவும், மறையின் ஒளி ஓங்கவும், சிவனடியார் ஒற்றுமை ஓங்கவும் 16,000 தேவார பணுவல்களை தந்தவர் ஞான சம்பந்தர் என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர். குறிப்புரையாக 67வது கண்ணியில் குஞ்சரத்தை என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் என்ற மாணிக்க வாசகரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். குஞ்சியர் என்றால் வளைவுடைய சடையை உடையவர் என்று பொருள். அடுத்து 68வது கண்ணியில் காலம் பொது ஒன்று என்று சொல்லப்பட்டாலும் நொடி, நாளிகை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பல இருப்பதால் இது காலத்தின் தொகுதி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 69வது கண்ணியில் முழுதுதந்த திருஞான சம்பந்தர் என்ற தொடரை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், முழுதுணர்ந்த என்பதற்கு தொல்காப்பியம் சொல்லும் விளக்கம் யாது எனில், யார் முழுதுணர்ந்தவர் என்ற கேள்வியை நாம் கேட்டோமேயானால், மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் என்று தொல்காப்பியர் புறத்திணையில் என்ற பகுதியில் குறிப்பிடுகின்றார். இதற்கு உரை செய்த நச்சினார்க்கினியர் காமம், வெகுளி, மயக்கம் இல்லாத ஒழுக்கமுடையவர் முழுதுணர்ந்தவர்கள் என்று விளக்கம் கூறுகின்றார். முக்காலமும் உணர்ந்தவர்களும் முழுதுணர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார் நச்சினார்க்கினியர். அடுத்தது 74வது கண்ணியில் வன் கழு என்ற தொடரை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், வாதில் வென்று வெற்றி தூண்கள், வாதில் வென்ற வெற்றி தூண்கள் என்ற பொருள்பட வன்கழு என்றார். பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் போற்றி சீர் பிள்ளையார்தம் புகழ் செய்ய தம்பமாகும் என்று பதிவு செய்கிறார் இந்த வன் கழு என்ற சொல்லிற்கு. அடுத்ததாக திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றி 68வது கண்ணி முதல் 83வது கண்ணி வரை பேசுகின்றார் நமது ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். திருநனிப்பள்ளி என்ற தலத்தை நெய்தல் நிலமாக மாற்றினார். அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை கடுவில் ஏற்றி சைவ சமயத்தை நிலைநாட்டினார் திருஞான சம்பந்தர். சமணர்கள் 8000 பேரை கடுவில் ஏற்றியது முறையா? அன்புக்கும் சைவத்திற்கும் தொடர்பு உண்டா இல்லையா? சைவ சமய ஆசிரியராகிய ஞான சம்பந்தர் இங்கனம் செய்யலாமா? இது பெரும் கொலை அன்றோ என்று பலர் இந்த கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இவ்வினாக்களை கேட்டு கழுவேற்றிய வரலாறே இடைச்செருகள் என்று கூறுபவர்களும் உண்டு. இத்தனையும் மனதில் வைத்துக் கொண்டு நடுநிலையில் நின்று ஆய்ந்து உண்மையை திருவுருள் துணை கொண்டு கிருபானந்த வாரியாரின் உரை வார்த்தைகளை நாம் இங்கு சிந்திப்போம். அன்பு வேறு சைவம் வேறு அன்று, அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பதால் அன்பும் சைவமும் ஒன்றே என்று பதிவு செய்கிறார். இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்தது சான்றோர்களது அறம். கடவுளுக்கு எம்மதமும் சம்மதம். எல்லா மதங்களும் இறைவனின் கருணையினால் தோன்றியவை. ஒரு கல்லூரியில் பல வகுப்புகள் இருப்பது போல என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா சமயங்களும் முடிவில் ஒரு இடத்திற்கே சென்று சேருகின்றன. விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்தே எரிவினார் சொன்னாரேனும் எம்பிலார் கேட்பதாகும் என்ற திருநாவுக்கரசரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். 7வது நூற்றாண்டில் இருந்த சமண சமய குருமார்கள் அருள் நெறியை விட்டு விலகினார்கள். அன்பு என்னும் அரிய மணியை
மருள் என்னும் கடலில் எரிந்து இருள் கொண்ட மனத்தினராய் திரிந்தார்கள். மனிதர்கள் மற்றொரு மனிதரை கண்டு அன்பினால் தழுவுதலும் உபசரிப்பதும் தான் மக்கள் பண்பாக அமைகிறது. சமணர்கள் சைவர்களை கண்டால் தீட்டு, சைவர்களின் மொழியை கேட்டால் தீட்டு என்று கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று கொடிய சமயமாக சைவத்தை கருதினார்கள். மேலும் தங்கள் குழந்தைகள் அழுதால் அச்சுறுத்தும் பொருட்டு பூச்சுக்காரன் வருகின்றான், பூச்சாண்டி வருகின்றான் என்று கூறுவார்கள். திருநீறு பூசுகின்றவர்களை அத்துணை பயங்கரமானவர்களாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால் திருவருள் அவர்களை அழிக்க துணை செய்தது. வலிமையுள்ள ஒரு மகன் மெலிந்த தன் தம்பியை அடித்தான் என்றால் தந்தையார் யார் பக்கம் சேருவார்? அடிப்பவன் பக்கம் சேருவாரா? அடி வாங்குபவர் பக்கம் சேருவாரா? அடிபட்டவனுக்காக இறங்கி அடிபட்டவனை எடுத்து அணைத்து அடிப்பவனை தண்டிப்பார் தந்தை. இருவருக்கும் அவர் தந்தையானாலும் இருவரையும் ஆதரிக்க வேண்டிய கடமை உடையவராக இருந்ததாலும் குற்றம் செய்த மைந்தனை தண்டிப்பது தந்தையின் இன்றியமையாத கடமையாகின்றது. அதுபோல சமண சமயத்தார் சைவ சமயத்தாரை துன்புறுத்திய போது பரம்பொருள் சைவ சமயத்தின் பக்கம் நின்று சமணத்தை அழிக்க துணை புரிந்தார் என்ற நாம உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அனல்வாதம் புனல்வாதம் செய்யும் பொழுது இந்த வாதத்தில் நாங்கள் தோற்றுவிட்டால் என்றால் நாங்களே கழுவை ஏற்றிக்கொள்வோம் என்று தண்டனையை சமணர்களே தீர்மானித்துக் கொண்டார்கள். எனவே இதற்கும் ஞான சம்பந்தருக்கும் சைவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஞான சம்பந்தரின் கருணை திறம் பற்றி நாம் இங்கு சிந்திக்கலாம். பிறர் துன்பத்தை கண்டு இறங்குவதே அறிவின் பயன். அவ்வாறு இறங்குபவரே அறிஞர்கள். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது தனக்காக வாழ்பவர்கள் சிறியவர், பிறர்க்கென வாழ்பவர்களே பெரியவர். வயதில் சிறியவரும் அறிவினால் அன்பினால் அருளால் பெரியவராகிய பிள்ளையார் திருமருகளில் தங்கி இருந்த போது நிகழ்ந்த கருணை திறத்தை நினைத்தால் கல்லும் உருகும். அந்த அளவுக்கு ஞான சம்பந்தர் கருணை திறம் கொண்டவர். வணிகனின் மகன் தன் கணவன் பாம்பு தீண்டி இறந்த போது இறைவனை நோக்கி புலம்புகின்றார். பிள்ளையாரால் விடம் தீர்க்கப்பட்டது. எனவே துன்பம் நேர்ந்த போது உறுதுணையாகிய பெருமானை குறித்து நினைந்து நெகிழ்ந்து துதிக்க வேண்டும் என்பது நாம் இந்த அற்புதத்தின் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடமாக அமைய வேண்டும். அவ்வணிகனின் மகன் நுட்பமாக 4 காரணங்களை காட்டி முறையிடுகின்றார். ஒன்று, விடமுண்ட உலகை காப்பாற்றிய பெருமானே, விடம் இறங்கிய என் கணவனை காப்பாற்று என்பது. 2, பெரும் பாம்பையே அணிகலமாக அணிந்துள்ள நீர் சிறுபாம்பின் விடத்தை தணிக்க கூடாதா? 3, ரதிதேவிக்கு மாங்கல்ய பிச்சை அளித்தது போல் எனக்கும் மாங்கல்ய பிச்சை தருவீர் என்றும் 4வதாக காலனை காலால் உதைத்த அந்தனை சிறுவனை காத்தது போல யமன் வாயில் இருக்கும் என் கணவனை காப்பாற்று என்று 4 காரணங்களை கூறி வேண்டுகின்றாள் அந்த வணிகருடைய பெண். விடியற்காலையில் வழக்கம் போல வழிபாட்டிற்கு வந்து கொண்டிருந்த காளிவேந்தர் அப்பெண்மணியின் அழுகுரலை கேட்டு நேராக கோயிலுக்கு செல்லவில்லை. ஏன்? திருக்கோயிலில் உள்ள இறைவரை உயிர்கள் தோறும் காணுகின்றார் காளிவேந்தன். உயிர்களின் மீது அளவு கடந்த கருணை கொண்டவர். விளங்குதிரு செவியில் சார மேவுதல் திருவுள்ள கருணை மென்மேலும் வைத்து என்று தெய்வ சேக்கிழார் சம்பந்தரின் கருணையை பதிவு செய்கின்றார். அவளை அணுகி அவளின் வரலாற்றை கேட்டபின் கற்றவர்கள் தொழுதேத்தும் காளிவேந்தர் கருணையினால் என்பதன் மூலம் காளி பிள்ளையாரின் கருணை திறம் புலனாகின்றது. இவ்வாறு திருமருகளிலும் திருமயிலையிலும் அரவம் தீண்டி இறந்த வணிகனையும் பூம்பாவையும் கருணையினால் உய்வித்து உலகர் முன் தந்து அருளினார் திருஞான சம்பந்தர். பிள்ளையாரின் கருணை திறத்தை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சம்பந்தரின் அன்பின் திறம் பற்றி நாம் சிந்திக்கலாம். அன்பில் விளைந்த ஆரமுதாகிய பெருமானின் திருக்கோயிலுக்குள் சென்று சிவமூர்த்தியை காணும் போது நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தரின் அன்பு திறத்தை அளவிட முடியாது. அதனை ஓரளவுக்கு கூற வல்லவர் சேக்கிழாரை தவிர வேறு யார் உள்ளார்? அவற்றில் திருவாரூர் என்ற தலத்தில் சேக்கிழார் பணிந்து வீழ்ந்தனர், பதைத்தனர், பரப்பிய புலகம் அணிந்த மேனியோடு ஆடினர்,
பாடினர் அறிவில் துணிந்த மெய்ப்பொருளானவர் தமை கண்டு துதிப்பார் தனிந்த சிந்தையின் விரைந்தெழு வேட்கையில் தாழ்ந்தார் என்று ஞானசம்பந்தர் இறைவனை வணங்குவதை பற்றி அழகாக சொல்லுகின்றார் நம் தெய்வ சேக்கிழார். மேலும் திருமறைக்காடு, திரு ஆலவாயில் போன்ற தலங்களிலும் ஒரு உருக்கமாக சம்பந்த பெருமானை வேண்டினதை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பதிவு செய்கின்றார். இதை நேரம் கருதி அந்த பாடல்களை நான் சொல்லவில்லை. அடுத்ததாக இவ்வாறு நாம் ஆலய வழிபாட்டின் போது அன்பினால் நெகிழ்ந்து இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சம்பந்தரின் அருள் திறம் பற்றி நாம் சிந்திக்கலாம். புகழிவேந்தர் மதுரையில் அடியார்களுடன் தங்கியிருந்த போது சமணர்கள் தீ வைத்தனர். குடிமக்கள் செய்த பாவம் கொற்றவனை சாரும், மக்கள் செய்த வினை மாதா பிதாக்களை சாரும், மாணவன் செய்த பாவம் ஆசானை சாரும். சத்தினி பாதம் எய்திய சிவஞானிகளாகிய அடியவர்களுக்கு செய்த பாவம் வேகமாக அரசனை சார ஓடியது. அப்படி மிக பெரும் வேகமாக பரவி செல்லும் தீயினையே ஆளுடை பிள்ளையார் தன் அருள் திறத்தினால் பையவே சென்று பாண்டியனை பற்றுக என்று அருளினார். விதிமுறைப்படி இயல்பாகவே வேகமாக சென்ற வெப்பினை பைய செல்லுமாறு பணிந்தது அருளின் திறம். அங்கனம் பணிந்ததற்குரிய காரணங்களை சேக்கிழார் சொல்லாமல் விடுவாரோ? என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பாண்டிமா தேவியின் மங்கள நாள் பாதுகாக்கப்பட வேண்டும். குலச்சிறையாரின் அன்பிற்காகவும் பாண்டியனின் சிவ அபராதத்தை நீக்கவும் பாண்டியன் மீண்டும் சிவநெறி அடைய வேண்டிய நியதி இருப்பதாகவும் தீயை பையவே செல்லுக என்று பணிந்தார் ஆளுடை பிள்ளை. திரு பாச்சிலாச்சிரமத்தில் கொள்ளிமளவனது மகளை முயலகன் என்ற நோயை தீர்த்து அருளியதும், திருச்செங்கோட்டில் அடியவர்களுக்கு குளிர் ஜுரத்தையும் அம்மை நோயை நீக்கியதும் பிள்ளையார் உயிர்களின் மீது வைத்த அருளின் திறம் என்று நாம் உணர வேண்டும். அதாவது இன்று வரைக்கும் திருச்செங்கோட்டில் மனிதர்களை அம்மை நோய் தாக்குவதில்லை என்பது ஒரு சிறந்த உண்மையாக நாம் கருத வேண்டும், ஒரு நியதியாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக யானையின் மீது சம்பந்தர் ஏறுதல் பற்றி 110 முதல் 113 கண்ணிகளில் சொல்லுகின்றார் நம்பியாண்டார் நம்பி. அன்பை வெளிப்படுத்தும் வகையில் பாகர்கள் குரல் கொடுத்து நட்பு கொண்டு அதன் பசியை தீர்க்கும் பொருட்டு கரும்பு முதலியவற்றை கொடுத்தார்கள். பொருத்தமான மொழிகளை பேசி யானையின் கழுத்தில் இருந்த கயிற்றை நீக்கினர். யானையின் இருபக்கத்தில் உள்ள இரு மணிக்குள் கால்களை கோர்த்து புகழ்பெற்ற தொண்டர்களுடன் வந்து உடன் வர புகழிவேந்தர் யானையின் மீது எழுந்தருளினார். அந்த அழகான ஆச்சாரியார், அழகான குழந்தை திருஞான சம்பந்தர் யானையின் மீது பவனி வருவதாக நாம் மனக்காட்சியில் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஞான சம்பந்தரின் திருவடிகளை வணங்குகின்றேன். அருள்மிகு திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக நாம் 7 வகை மகளிரும் சம்பந்தரை காண புறப்படுதல் என்பதை பற்றி 114வது கண்ணி முதல் 120வது கண்ணி வரை நம்பியாண்டார் நம்பி சொல்லும் செய்தியை நாம் பார்க்கலாம். 8 திசையிலிருந்து பல்வேறான மக்கள்கள் நிறைந்தனர். குதிரைப்படையும் நாற்புறங்களிலும் மிகுதியாக தோன்றின. அங்கு எழுந்த ஒல் என்ற ஒளி கடல் ஒளி போல் தோன்றியது. வளமான குதிரையின் மீது வாத்தியங்கள் வைத்து முழங்கினர். சங்கின் ஒளி மிகுந்து ஒலித்தது. கவிஞர்கள் பொருளோடு இசை பாடினர். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்ற மாணிக்க வாசகரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். பல அழகுமிக்க குடைகள் விரிக்கப்பட்டிருந்தன. மாலைகள் ஒன்றாக இணைந்து தோரணம் போல கட்டி இருந்தனர். மெல்லிய வளையல்கள் அணிந்த பெண்கள் உள்ளத்தே மகிழ்ச்சி உந்த காதல் ஆகிய அன்பு மிகுந்து எல்லா இடங்களிலும் கலந்து இருந்தனர் என்று சொல்லுகின்றனர். உடையானே தனை உள்கே உள்ளம் முருகும் பெரும் காதல் உடையார் நின் பாதம் சேர கண்டிங்கு ஓர் நாயேன் கடையானே நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தே கசியாதே முடையார் புழு கூட்டிது திங்கு இருப்பதாக முடித்தாயே என்று மாணிக்க வாசகர் உமையாள் பங்கனிடம் கொண்ட காதல் போல் 7 வகை மகளிரும் காதலுடன் சீர்காழிநாதரை காண வந்தனர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக
சம்பந்தரை கண்ட மகளிர் நிலை பற்றி 121 முதல் 143 கண்ணிகளில் நமது நம்பியாண்டார் நம்பி சொல்லுகின்றார். காண்டகையை வென்றி கருவறை மேல் வெண்மதி போல் ஏண்டு குடையின் எழில் நிலர்கேள் காண்டலுமே கை தொழுவார் நின்று கலை சரிவார் மால் கொண்டு மெய் தளர்வார் வெள்வளைகள் போய் வெந்துயத்து பூம்பயலை கொள்வார் புனர்முலைகள் பொன்பயப்பார் காம்பனைய மென்தோல் கவினடிவார் தாம்பயந்து வெற்றி வேல் செய்யன்ன வேனில் வேல்கோ என்ன அன்று என்ன ஆம் என்ன ஐயுற்று சென்றணுகி காளி குளமதிலை என்று தம் கை சோர்ந்தே வாழிவளை சரிய நின்றயர்வார் பாடிமையால் உள்ள நிலை தளர்ந்த ஒன்னுதலார் வெள்களிற்றை மெல்ல நட என வேண்டுவார் கல்லலங்கள் தாராமை அன்றியும் தையல் நல்லார் முகத்தை பாராமை சால பயன் என்பார் நேராக என்னையே நோக்கினான் ஏந்திழையீர் இப்போது நன்மை நமக்குண்டு என நயப்பார் என்ற வரிகளை சொல்லி இதன் பொருள்களை பார்ப்போம். சம்பந்தரை கண்ட மகளிர்கள் தங்கள் கையிலால் வணங்குகின்றனர். கரங்குய்வார் உண்மைகளும் பொன்கடல்கள் வெல்க சிறங்குய்வார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க கைகால் கூப்பித் தொழில் என்ற வரிகளை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். தங்களின் ஆடைகள் சரியும்படி நிற்பார்கள். பெண் சங்கிலியான் அதாவது வெண் சங்கினாலான வளையல்கள் கலண்டு விடும்படி மெலிவார்கள். இன வெண்மலை சோர என் உள்ளம் கவர் கள்வன் என்ற சம்பந்தரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். வெப்பமாக பெருமூச்சு விட்டு வெள்ளை பூவினை போன்ற பசலை நோயை கொள்வார்கள். மூங்கிலை ஒத்த மெல்லிய தோள்களின் அழகினை இழப்பார்கள். பொன் போன்ற பசலை நோய் கண்டு இவர் வெற்றி வேல் சேயோ வேனில் வேல் கோவோ என்று எண்ணி பிறகு அருகில் சென்று பார்க்கும் போது சீர்காழியின் சிறந்த குழந்தை என்று சோர்வார்கள். குளவி மருங்கினும் கிளவதாகும் என்ற தொல்காப்பியரின் வரி பிள்ளைத்தமிழ் இலக்கணத்திற்கு அடிப்படையாக உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தர் மேல் கொண்ட காதலினால் உள்ளம் தளர்வார்கள். மயக்கம் கொண்டு உடல் சோர்வடைவார்கள். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவந்திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன்கடலே சிந்திப்பேன் என்ற மாணிக்கவாசக பெருந்தகையின் மயங்கி நின்றது போல் மயங்கி நின்றனர் இந்த மகளிர்கள். காதல் மிகுதியால் உள்ளம் தளர்ந்து அழகிய நெற்றியை உடைய மகளிர் வெற்றியை உடைய யானையை மெல்ல நட என்று வேண்டுவார்கள். 127வது கண்ணியில் சால பயன் என்பது சம்பந்தர் மகளிரை பாராது அவரது திருவருள் நிலைக்கு மிக்க பயனை தருவது என்று ஒரு பொருளும், இவன் வயதில் மிகச் சிறியவன் என்னும் இரு பொருள் தந்து சிலேடையாயிற்று. பயன் என்ற சொல் பயல் என்பதின் திரிபாக அமைகிறது. அழகிய அணிகலன்களை அணிந்த மகளிர்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தர் என்னையே நோக்கினார் எனவும் எனவே நமக்கு நன்மை உண்டு என்றும் மகிழ்கின்றார்கள். ஒரு தலை காதலால் மகளிர்கள் அழகிய மேலாடையையும் ஞானத்தையும் இடையில் உடுக்கப்பட்ட ஆடையையும் இழந்தார்கள். மாவடு போன்ற கண்களை அன்பாக கொண்டும் வளைந்த புருவத்தை வில்லாக கொண்டும் இவற்றை பூட்டி கொவ்வை பழம் போன்ற உதடுகள் துடிக்க பூரித்த தனங்களையும் கரிய கூந்தலையும் உடைய மகளிர் கவுனியர் குலத்து சம்பந்தருடன் காதல் போர் செய்ய துணிந்து புறப்பட்டனர் என்று ஒரு அழகான ஓமையை ஆசிரியர் நமக்காக இங்கு பதிவு செய்கின்றார். செழுமையான மலர் மாலையை எனக்கு தராமல் செல்லுவது அரச நீதியோ என்று சிலர் கூறுவர். உன் பாதங்களை வணங்கும் மகளிர்களின் வளையல்கள் பசலை நோயால் இழக்கின்றனர். இது உன்னுடைய அரச நீதியோ என்று முறையிடுகின்றனர் சிலர். பெருமையுடைய சம்பந்தரை அடைந்து மாலை பெறலாம் என்பது அறிவற்ற செயல் ஆகிவிடுமோ என்று சிலர் அஞ்சினார்கள். மறுகள் பெண்ணிற்காக இறங்கியவர் இன்று நம்பில் யாருக்காவது இறங்காமல் போவாரோ என்று ஓங்குகின்றனர். மிகுந்த துன்பத்தினால் ஒருவர் மற்றொருவரை இகழ்கின்றனர். தாம் அடைந்த துன்பத்தை தோழியின் முன் பேசுகின்றனர். சம்பந்தர் வரும் வழியில் நின்று தம் பெருமையை அழித்து
அவரில் ஒன்றி நிற்கின்றனர், தன் நிலையை இழந்து நிற்கின்றனர். இதைத்தான் மாணிக்க வாசகர் ஊன்கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு நான் கெட்ட பாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று பதிவு செய்கின்றார். ஆசையினால் மெலிந்து அழகினை இழப்பர், நாணம் அணிகலன் இவற்றை இழப்பார்கள், உடல் வாடுவர், கோபம் கொள்வர், பெருமூச்சு விடுவார்கள், பூ போன்ற மெல்லிய ஆடையை பூமாலை என்று அணிந்து கொள்வார்கள், பூக்களை சந்தனம் என்று உடலில் தடிவிக் கொள்வார்கள், சிறந்த கிளி என்று பொம்மைக்கு கிளி சொற்களை சொல்லித் தருவார்கள், விளையாடும் பந்தினை ஒளியுடைய மேகலை என்று தனது இடையில் பொருத்தி கட்டிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட மயக்கத்தினால் அருகில் சென்று வணங்குவதற்கு முன் சம்பந்தர் மிகுந்த ஒளியுடன் உலா சென்று மீண்டு அருளினார் என்று நம்பியாண்டார் நம்பி இந்த திருவுலா மாலையை மிக அழகாக நமக்கு நேர்த்தியாக அருளியுள்ளார். இப்பொழுது நம்பியாண்டார் நம்பி அருளிய ஆளுடை பிள்ளையார் திருவுலா மாலையை நாம் சிவஞான போதத்துடன் பொருத்தி பார்க்க வேண்டும். 12 நூற்பாக்களில் முதல் 6 நூற்பா பதி, பாசம், பசு இவற்றை நிறுவி அதற்கான இலக்கணத்தை சொல்லுகிறது. அதுபோலத்தான் திருவுலா மாலையில் ஞான சம்பந்தர் தோன்றியதின் பயன், சம்பந்தர் பெருமை, ஆளுடை பிள்ளை நிகழ்த்திய அற்புதங்கள், காளிவேந்தர் அருளி செய்த பதிக வகைகள், பாலராவாயரின் தலைக்கோலம், அணிகலன்கள், ஆடை வகைகள் முதலிய போன்றவை பதியின் இருப்பையும் இலக்கணத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து சீர்காழியின் வயல் சிறப்பு, கமுகு மர மரத்தின் வருணனை, தென்னை, வாழை, பலா இவற்றின் சிறப்பு, பெருமரச் சோலை, சீர்காழியின் அகநகர் புகநகர் ஒளிகள், நகரின் சிறப்பு, சீர்காழியின் புகழ் வகை, 12 திருப்பெயர்கள் போன்றவை பாசத்தின் இருப்பையும் இலக்கணத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சீர்காழியின் அந்தணர்களின் சிறப்பு, சீர்காழி மங்கையர் சிறுவர் சிறுமியர்களின் சிறப்பு, உலாவுக்காக கொண்டு வரப்பட்ட யானை, 7 வகை மகளிரும் சம்பந்தரை காண புறப்படுதல், சம்பந்தரை கண்ட மகளிர் நிலை போன்றவை பசுவின் நிகழ்வுகளாகவும் இலக்கணமாகவும் இங்கு சொல்லப்படுகின்றது. எனவே இப்பொழுது 6 நூற்பாவை நாம் முடித்து விட்டோம். 7வது நூற்பாவில் என்ன சொல்கின்றார் மெய்கண்டார் என்றால், இதுவரைக்கும் படித்ததை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் மெய்கண்டார். பொது இயல் முடிந்து உண்மை அதிகாரத்தின் முதல் செய்யுள் 7ஆம் நூற்பா, சாதனை இயலின் முதல் நூற்பா 7வது நூற்பா. என்ன நூற்பா? என்ன? யாவையும் சூன்யம் சத்தெதிராதலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இருதிறன் அறிவுள்ளது, இரண்டல ஆன்மா என்பதாக இந்த 7வது நூற்பா அமைகிறது. சாதனையர் வரும் பொழுது மெய்கண்டார் என்ன சொல்லுகிறார் என்றால், சாதனை என்ற ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் எந்த பொருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். 3 பொருள்கள் பற்றி படித்தீர்களே, அதில் சாதனை செய்ய தகுதியுடைய பொருள் எது? பதியாகிய இறைவனுக்கு சாதனை தேவையா? பாசமாகிய உலக பொருள்களுக்கு சாதனை தேவையா? பசு ஆகிய ஆன்மாவுக்கு சாதனை தேவையா என்ற கேள்வியிடும். சித்தாந்தத்தின்படி அறிவற்ற பொருள்கள் எல்லாம் சிவனுடைய உடைமை, அறிவுள்ள பொருள்கள் எல்லாம் சிவனின் அடிமை, அவை உடைமை ஆழாம் நாம் அங்கு என்று 2ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் பதிவு செய்கின்றார். 3 பொருள்களில் சாதனைக்குரியது ஆன்மாதான் என்ற முடிவுக்கு வருகின்றோம் இப்பொழுது என்பதை வைத்துக் கொண்டு 6 நூற்பாக்களில் செய்த ஆராய்ச்சியை கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன முடிவு என்றால், பதி சாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பதி நிறைவுடைய பொருள், பூரணமுடைய ஒரு பொருள். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்ற மாணிக்க வாசகரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். இது இன்னதென்று சுட்டி அறியப்பட வேண்டிய அறிவோ அனுபவிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது பதிக்கு. அவை உடைமை, ஆளாம் நாம் என்ற வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்தான் இறைவன் பதி. இதற்கு ஒரு எளிய உதாரணத்தை எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். எங்கள் கோவை மாவட்டத்தில் கிருஷ்ணா ஸ்வீட் மிகவும் ஃபேமஸ் ஆனது. அதில் மைசூர் பாக் என்பது மிகவும் பிரபலமானது. அந்த மைசூர் பாக்கு வேண்டும் என்றால் அதனுடைய கிருஷ்ணா ஸ்வீட்டின் ஓனர் உடனே ஒரு 10 நிமிடத்தில் அந்த ஸ்வீட்டை பெற்றுக் கொள்வார். அவர் எல்லா இதையும் தன்னகத்தை கொண்டுள்ளார். அதுபோலத்தான் இறைவன் எல்லா இன்பங்களையும் எல்லா பயன்களையும் தன்னகத்தை கொண்டிருப்பதால் அவர் எதையும் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பதிக்கு சாதனை தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாசம் ஒருபோதும் சாதனை செய்வதில்லை. அது அறிவற்றது, சடம், அசத்து. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன என்றால், MRF டயர் இருக்கிறது.
MRF டயர் நான் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி சாதனை செய்தேன் என்று சொல்லாது. 1,00,000 கிலோமீட்டர் ஓடி சாதனை செய்வேன் என்றும் சொல்லாது. அந்த MRF டயரின் ஓனர்கள், அதாவது முதலாளிகள் வேணால் எங்கள் டயரானது, எங்கள் கம்பெனியில் தயாரிக்கப்படும் டயர் மட்டும் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி சாதனை செய்யும் என்று அவர்கள் தான் சொல்ல முடியும். எனவே சடமும் சாதனை செய்யாது, சாதனை செய்யும் தகுதியும் அதற்கு இல்லை. எனவே 7ஆம் நூற்பாவில் சாதனையை செய்ய வேண்டிய பசுவாகிய உயிரே சத்தாகிய பதியையும் அசத்தாகிய பாசத்தையும் அறிந்து அனுபவிக்கும் என்பதை பாரிசேட அளவையால் அறிந்து கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். அடுத்து என்ன சாதனை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், சாதனைக்குரிய சாதனம் எது என்ற கேள்வி நமக்கு எழும். மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கில் சிவ திருமதி லாவண்யா அம்மா அவர்களும் சிவ திரு முனைவர் கோ நல்ல சிவம் ஐயா அவர்களும் நமக்கு சாதன கருவிகளாக இருந்து நம்மை சாதனம் செய்ய அழைக்கின்றனர்கள். அதுபோல சாதனம் செய்ய போகின்ற ஆன்மாவுக்கு சாதனம் என்ற கருவி வேண்டும். சாதனம் அது என்றால் என்ன? 5 எழுத்து மந்திரம்தான் சாதனம். அது எங்கு போய் வாங்குவது? கடைச்சரக்கு அல்ல, கடையில் வாங்குவதற்கு. அது குரு என்பவர் மூலம்தான் நமக்கு 5 எழுத்து மந்திரம் உபதேசமாக கிடைக்கும். எனவே திருவுலா மாலையில் சாதனை செய்பவர்கள் 7 வகையான பக்குவப்பட்ட உயிர்கள் என்ற முடிவுக்கு நாம் இங்கு வர வேண்டும். அடுத்தது 8ஆம் நூற்பாவில் குரு வருகிறார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செருமே என்பதாக நூற்பா அமைகிறது. அதாவது ஒரு அரசன் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றான் தமது இளவரசனுடன். அந்த இளவரசன் வேட்டையாடும் பொழுது அந்த காட்டில் துளைந்து விடுகிறான். அப்பொழுது அந்த இளவரசன் வேடுவர்களோடு சென்று அந்த வேடுவர்களுடைய தொழிலையும் அவர்களது பழக்க வழக்கங்களையும் மேற்கொண்டு சிறிது காலம் வேடுவர்களோடு இருக்கின்றான். சிறிது காலம் கழித்து அரசன் மீண்டும் வேட்டைக்கு செல்லும் பொழுது தனது இளவரசனை பார்க்கின்றான். அப்பொழுது இளவரசன் பக்குவம் அடைந்த நிலையில் இருக்கிறார். அப்பொழுது அரசன் இளவரசனிடம், நீ இங்கு வேடுவர்களோடு தங்குவதற்கு தகுதியற்றவன், நீ நாட்டிற்கு வந்து நாட்டை ஆள வேண்டும் என்று பக்குவமாக சொல்லி இளவரசனை அழைத்து வந்து நாட்டை ஆளச் செய்கின்றார். இது போலத்தான் பக்குவம் அடையாத உயிர்கள் 5 புலன்களில் சிக்குண்டு 5 பொறிகளை சொல்லும் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது குருவர் தம்முதல் குருவுமாய் சிவனே ஆச்சாரியாராக நமக்கு வருவார். ஏன் சிவனே ஆச்சாரியராக வருகிறார்? தம்முதல் குருவுமாக. ஏன் என்றால், இப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் அந்த குழந்தைக்கு என்ன, எதனால் உடம்பு சரியவில்லை என்பது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும். அதுபோல என்றும் நம்முள்ளே இருக்கும் பெருமானுக்குத்தான் நம்மை பற்றி தெரியும். எனவே அவர்தான் தம்முதல் குருவுமாக நமக்கு ஆச்சாரியாராக வருவார். வந்து நமக்கு தீட்கை கொடுத்து நமக்கு மேலும், அதாவது இணை திருவடி நீழலில் நம்மளை சேர்ப்பிப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்நியம் இல்லாமல் நம்ம உயிர் கூடயே இருந்து நமக்கு திருவடி செல்ல துணை புரிவார். இது போல ஞான சம்பந்தர் வீதி உலா வருவதை குருவின் வருகையாக நாம் கொள்ள வேண்டும், ஆச்சாரியாரின் வருகையாக நாம் கொள்ள வேண்டும், எம்பெருமானே வீதி உலா வருவதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்து 9ஆம் நூற்பாவில் சாதனமாகிய 5 எழுத்து உபதேசம் நடைபெறுகின்றது. ஆன்மா சுத்தமடைய செய்ய வேண்டுமென பற்றி இங்கு உணர்த்தப்படுகிறது. ஊனக்கண் பாசம் உணராபதியை ஞானக்கண்ணில் சிறை நாடி உராத்துணை தேர்ந்து பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி எனும் அஞ்செழுத்து என்பதாக நூற்பா அமைகிறது. பெருமானை பசுபாச ஞானத்தால் உணர முடியாது, பதிஞானத்தால் மட்டுமே உணர முடியும். அவன் அருளால் தான் அவன் தாள் வணங்க முடியும் என்று நாம் உணர வேண்டும். பதிஞானம் எவ்வாறு பெறுவது என்ற கேள்வியை நாம் கேட்டோமேயானால், மாயையின் காரியங்களாகிய பாச பொருள்கள் அனைத்தும் நிலையானவை போல் தோன்றினாலும் மிக விரைவில் காணல் நீர் போற நில்லாது நீங்கி போகும். இந்த உண்மையை சிந்தித்து உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விட்டோமேயானால் பதிஞானமாகிய அருள் கிடைக்கும். அதாவது பாச பற்றை விட்டு பதிப்பற்றை அடைய வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பதிஞானம் பிறவியாகிய கோடை வெயிலை தணிக்கின்ற குளிர்ந்த நிழலாய் உயிரின் அறிவில் பொருந்தும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை சொன்னால் புரியாது, உணர்ந்தால்தான் புரியும். இப்ப ஒரு லட்டு இருக்கிறது, அந்த லட்டை நான் சாப்பிடுறேன்,
சாப்பிட்டு இந்த லட்டு எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க அதன் உணர்வை சொல்ல முடியாது. அதே லட்டை உங்களிடம் கொடுத்து உங்களை சாப்பிட வைத்து அது எவ்வாறு இருந்தது என்று கேட்டால்தான் அந்த உணர்வை நீங்கள் பெற முடியும். எனவே ஒவ்வொருவரும் இந்த குருவின் தீட்சை பெற்று இந்த அருளை கருணையை நாம் உணர வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெடுங்காலம் பாசப்பொருளுடன் பழகிய நமக்கு பதிஞானம் தோன்றினாலும் பாச பொருள்களை காண வேண்டும் என்ற அவா எழும். இப்போ ஒரு புழு வேப்பிலையை தின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதுக்கு கரும்பு சாப்பிட கிடைக்கும் பொழுது கரும்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்ப திடீர்னு ஒரு நாள் அதுக்கு, ஐயோ நம்ம முதல்ல அந்த வேப்பிலையை சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். அதுபோலத்தான் உயிர்களுக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பதிஞானம் தொடர்ந்து இருக்க நாம் அஞ்செழுத்தை தொடர்ந்து ஓத வேண்டும். அதைத்தான் சாதனமாக கொள்ள வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பற்றி 12வது நூற்பாம்பில் நாம விளக்கமாக பார்க்கலாம். சாதனை செய்து செய்து உயிர் சாத்தியம் என்ற இலக்கினை அடைகின்றது. படிநிலையில் தான் இலக்கினை அடையும். மேற்சரிய கிரியா யோகங்களை செய்தொழில் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்ற மெய்கண்டாரின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். உயிர் எதிலிருந்து மீள முடியாமல் அழுந்தி கிடந்ததோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழும். எப்படி வளர்பிறை கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வளர்கின்றதோ அப்படி உயிரினுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சம் படிநிலையில் வளரும். தேய்விரையில் எப்படி நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்கிறதோ அதுபோல ஆணவ மலத்தின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் என்று நாம் கதிரேசன் செட்டியாரின் திருவாசக உரையில் இருந்து நாம் பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுபோல திருவுலாவில் 7 வகை மகளிரும் குருவை காண புறப்பட்டு சென்று நயன தீட்சை பெற்றார்கள். சரி, நயன தீட்சை எல்லாம் பெற்றாங்க, அதெல்லாம் ஒத்துக்குறாங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு உபதேசம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். அதற்குத்தான் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்பவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம் என்பது போல இந்த 7 வகை பருவ மகளிரும் உபதேசம் பெற்றார்கள். இங்கு சாதனை தொடங்குகிறது. குருவை பார்த்து விடுவதே பெரிய சாதனையாக இந்த உயிர்களுக்கு அமைகிறது. அடுத்து 10ஆம் நூற்பாவில் உயிர் சாதனை செய்தால் பாச நீக்கம் பெறுகின்றது என்பதை உணர்த்துகிறது. அவனே தானே ஆகிய அன்னதி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பதாக அமைகிறது. எங்களது பரமகுரு அவர்கள் ஏகனாகி இறைவனி நிற்பது என்பது வெறும் அஞ்செழுத்தை ஓதுவதுதான் ஏகனாகி இறைவனி நிற்பது என்று தனது முதிர்ந்த அனுபவத்தினால் உணர்ந்து சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நாமும் பின்பற்றி 5 எழுத்தை உச்சரித்து நாம் வீடு பேறு அடையலாம் என்று இதன் மூலம் உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். அடுத்து, உயிர் பக்குவப்படாத நிலையில் தன்னுடன் இருக்கும் பெருமானை அறிந்து கொள்ளாது. எப்படி கண்ணில் படலம் இருப்பது போல தான் சாதிக்கின்றோம் என்று எண்ணுகிறது உயிர். ஆனால் முக்தி நிலையில் ஏகனாகி இறைவனி செய்கின்றது. இப்படி சாதனை செய்வதால் ஆணவம் கண்மம் மாயை தன் சக்தியை குறைத்துக் கொள்ளும். அடுத்து 11ஆம் நூற்பாவில் உயிர் ஆனது பாசநீக்கம் பெற்றதால் சிவப்பேறு அடையும் என்று சொல்லப்படுகிறது. சிவப்பேறு என்பது ஆன்ம லாபம் பெறுதல். தீக்கை என்றால் மலத்தை கழித்தலும் ஞானத்தை கொடுத்தலும். அதுபோல பாச நீக்கம் அறியாமையை நீக்குவது, சிவப்பேறு பதிஞானத்தை கொடுப்பது என்று நாம் உணர வேண்டும். 11வது நூற்பா என்ன என்றால், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பின் அரண்கடல் செலுமை என்பதாக நூற்பா அமைகிறது. கண் ஒளியுடைய பொருளாக இருந்தாலும் உயிரின் அறிவு துணை புரியவில்லை என்றால் பொருளை பார்க்காது. அதுபோல உயிர் அறியும் திறன் உடையதாக இருந்தாலும் பெருமான் உடன் நிற்கவில்லை என்றால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அவன் அருளால் தான் நாம் அவன்தாள் வழங்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உதவியை இறைவன் எல்லா உயிர்களுக்கும் கைமாறு கருதாது செய்து வருகிறான். எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் செய்து வருகின்றான். கட்டுநிலை வீட்டு நிலை இரண்டிலும் விடாது செய்கின்றான். இவ்வாறு செய்து வருகின்ற அவனது அளப்பரிய கருணை திறத்தை திணை தொழுது பொழுதும் மறவாமல் நாம் உணர வேண்டும். உணர ஆன்மாவுக்கு இறைவன் மேல் அன்பு பெருகும். அன்பு பெருகுவதால் அவனிடத்தில் அழுந்தி அவனை புள்ளி புணர்ந்து பேரின்பத்தை பெறும். இதுபோல திருவிழாவில் 7 வகையான மகளிரும் சம்பந்த பெருமானை கண்டும் மயக்கம் கொண்டும் அன்பு செய்தும் காதல் செய்தும் பசலை நோய் கண்டும் துன்புற்றும் அன்பு செய்தும் சாதனை செய்தும் பாச நீக்கம் பெற்று சிவப்பேறு அடைகின்றனர்.
இப்பொழுது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாசனிக்க வந்தாச்சு, சிவப்பேர் அடைஞ்சாச்சு. அதாவது 8ஆம் நூற்பாவில் குரு வருகிறார். 9ஆம் நூற்பாவில் சாதனைக்குரிய கருவிகள் கொடுக்கப்பட்டு சாதனம் தொடங்கப்படுகிறது. 10ஆம் நூற்பாவில் சாதனை செய்வதால் பாச நீக்கம் நிகழ்கிறது. 11ஆவது நூற்பாவில் பாச நீக்கத்தின் காரணமாக சிவப்பேறு நடைபெறுகிறது. இது போலவே ஞான சம்பந்தராகிய ஆச்சாரியார் ஆகிய குரு வருகிறார். நயன தீட்சை, உபதேசம் போன்றவற்றை 7 வகை பருவத்து மகளிர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் தங்கள் செயலின் மூலம் சாதனையை செய்து பாச நீக்கம் பெற்று சிவப்பேறு அடைகின்றனர். அடுத்து இந்த சிவப்பேற்றை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை 12ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் அழகாக நமக்கு சொல்லுகின்றார். செம்மலர் நொந்தாள் சேரலொட்டால் அம்மளம் கழியி அன்பரோடு மறியி மாலரநேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே என்று பதிவு செய்கின்றார். சிவத்தை அணைந்த ஜீவன் முக்தர்கள் செயல் தாமரை போல் விளங்குகின்ற அச்செவனின் திருவடியில் அணைந்து நிற்பார்கள். அவ்வாறு நிற்க முடியாதபடி தாக்கும் மும்மலங்களை ஞானம் என்ற நீர் கொண்டு கழுவுவார்கள். தன்னை போல அயராத அன்பினை உடைய மெய்யடியார்களோடு கூடியிருந்து அவர்களது திருவேடத்தையும் திருக்கோயிலில் உள்ள திருமேனிகளையும் சிவன் எனவே தெரிந்து அவற்றை வழிபட்டு வாழ்வார்கள் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்று கிடைத்த சிறப்புகள் அனைத்தையும் எனது பரமகுரு சம்பந்த சரணாலய அடிகளின் திருவடிகளில் என்ன மலர்களாக சமர்ப்பித்தும், எனது ஞான ஆசிரியர் ஆரூர் அடிகளின் திருவடிகளில் என்ன மலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகளும் யாரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா அவர்கள் ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலையை மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். சாதிப்பதற்கு 5 எழுத்தை சாதனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்கள். அதே போல் அதற்கு MRF டயரை எடுத்துக்காட்டாக காட்டியது மிக சுவாரஸ்யமாக இருந்தது. அம்மாவுக்கும் இருந்து கேட்ட அனைவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வை காண சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.